யார் யாருன்னு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. சாக்குரா, நீயும் நானும் ஒரு டீமில் இருக்க போகிறோம். அப்படின்னா நருட்டோவும் சாயும் இன்னொரு டீமில் இருப்பாங்க. இவனும் நானும் ஒரே டீமா? அதுக்கு நான் ஒத்துப்பேன்னு எதிர்பார்க்கறீங்களா? நானும் கேப்டன் யாமட்டோவும் ஒரு டீம்ல இருக்க போறோம். நல்லதுதான். ஆனா இந்த டீம் இவங்க டீமை நினைச்சாதான் கவலையா இருக்கு. நருட்டோ அப்புறம் சாய். நான் அவளா காத்திருக்கேன். திரும்பவும் அதே போலியான சிரிப்பு. இவனை டீம்மேட்டா ஏத்துக்க முடியாது. கேப்டன் யாமட்டோ. என்ன இப்ப என்னாச்சு நருட்டோ? அது நாங்க ரெண்டு பேரும் ஒரே டீமா எப்படி? எனக்கும் இவனுக்கும் செட் ஆகாது. அதுல ஏதாவது பிரச்சனையா? இல்லையே, ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்படின்னா சரி. அது சரி, இத நான் எதிர்பார்த்ததுதான். அப்படின்னா நீங்க தான் நருட்டோவை இன்னும் கொஞ்சம் பலமா புடிச்சு வச்சுக்கணும். அதெல்லாம் சரிதான். கேப்டன் யாமட்டோ, உங்ககிட்ட ஒன்னு சொல்லலாமா? என்ன விஷயம் சாக்குரா? நானும் நருட்டோவும் டீமா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா நாங்க ரொம்ப வருஷமா ஒன்னாதான் இருக்கோம். ஒவ்வொருத்தரோட மூவ்ஸை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு புரியுற மாதிரி சொல்லு சாக்குரா. சாக்குரா, சொல்லுங்க. இங்க பாரு, இந்த டீம்ல இருக்கிற ஒரே மெடிக்கல் நெஞ்சா நீ மட்டும்தான். அதனால தான் உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு பாக்குறேன். நீ ஏன் கூட தான் இருக்கணும். ஆனா புரியுதா இல்லையா? நல்லா புரியுது. நான் முன்னாடியே சொன்னது போல அந்த எதிரி திறமசாலியாவும் பலசாலியாவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால கவனக்குறைவா இருந்து தப்பு பண்ணா நம்ம உயிருக்கே ஆபத்தாகலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா அதை பத்தி நாம அப்புறம் பேசுவோம். இப்போதைக்கு மிஷன்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. புரியுது சார். ஓகே, ஃபோக்கஸ் பண்றோம். ஒரோச்சிமாரு எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம். அந்த தகவலை நமக்கு சொல்லக்கூடிய உளவாளி இந்நேரம் அந்த டென்ஷி பிரிட்ஜை நோக்கி கிளம்பி இருப்பான்னு நம்புறேன். You are my friend. அவன் வந்துட்டான். கம் ஆன், நாம ரெண்டு பேரும் எப்ப போகணும்? அவரும் வந்துட்டாரு.
கம் ஆன், சீக்கிரம் சிக்னலை கொடுங்க. சிக்னல் வந்தாச்சு. எங்க போடுற நில்லு. தயாரா இருக்கியா சாய்? வேலையை ஆரம்பிக்கலாம். சாதாரணமா நான் இதை பண்ண மாட்டேன், ஆனா இதை பத்தி பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு இது தோணுது. நாம எல்லாரும் நாளைக்கு விடிஞ்சதும் பேட்டில் ஃபீல்டு சிமுலேஷன் பண்ணி பார்க்க போறோம். சிமுலேஷனா? ஆமா நருட்டோ, உங்க ஃபைல்ஸ்ல நான் என்ன படிச்சனோ அது மட்டும்தான் உங்களை பத்தி எனக்கு தெரியுங்கிறதால உங்க பேட்டில் ஸ்கில்ஸை பத்தி தெரிஞ்சுக்க எனக்கு ஒரு வாய்ப்பு வேணும் இல்லையா? அதனால தான் நாம இந்த சிமுலேஷனை நாளைக்கு பண்ண போறோம். உங்களோட அசைவுகளை நான் பார்க்க போறேன். நாம டீமா செயல்பட்டு ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம டீம் ஒர்க் இன்னும் நல்லா இருக்கும். டீம் ஒர்க்க பத்தியே பேசுறாரே. நான் ரொம்ப எச்சரிக்கையோட இருக்கேன்னு உங்களுக்கு தோணலாம், ஆனா அப்படி இருக்கிறது தான் நல்லது. இதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லைல்ல? அடச்சா, மிஸ் ஆயிடுச்சு. என்ன தம்பி, இவ்வளவுதான் உன் திறமையா? இது பத்தாது. Ninja Art Super Beast Scroll. இப்ப என்ன சொல்றீங்க? இது போதுமா? முட்டாள்தனமா பண்ணாத, என்ன விடு. சாய், தயவு செஞ்சு முதல்ல இதை அந்த பக்கம் கழட்டி விடு. சாய், எங்க போற? நில்லு. இவரை நான் தான் முதல்ல பிடிச்சேன். என்ன பிடிச்சதுக்கெல்லாம் உனக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஒழுங்கா என்ன விடுவிச்சிரு. நாருட்டோ, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ புடிச்சு வச்சிருக்கிறது கேப்டன் யமட்டோவ கிடையாது. அடடா, இங்க என்ன நடக்குது? என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறாங்க. ஏய் சாய், ஒழுங்கு மரியாதையா திரும்ப வந்து இந்த ஸ்னேக்ல இருந்து என்ன ரிலீஸ் பண்ணு. நீ என்ன பிடிச்சிட்ட சாய், உன்னை பாராட்டியே ஆகணும். இவன் திறமைசாலி தான். இவன் அளவுக்கு திறமை இருக்கிற ஒரு ஷினோபிய டீம் கக்காஷிக்கு ஒரு ஆல்டர்னேட்டா அனுப்பியிருக்காங்கன்றதை தான் என்னால நம்ப முடியல. அப்புறம் இன்னொரு விஷயம், டீம் கக்காஷிக்கு இன்னொரு ஆளையும் சேர்க்க போறோம். பிளாக் ஆப்ஸோட ட்ரைனிங் டிவிஷன்ல இருந்து ஒரு ஆள் வருவான். நிஜமாவா? ஃபவுண்டேஷன்ல இருந்தா? ஆனா ஒண்ணு, என்ன விஷயம் சொல்லுங்க. நீ அவனை கண்ணும் கருத்துமா பாத்துக்கணும். அவனோட அசைவுகளை கவனிக்கணும். லேடி சொன்னாடே, ஏன் அந்த விஷயத்தை அழுத்தி சொன்னாங்கன்னு இப்பதான் புரியுது. இவனை பார்த்தா சந்தேகமா இருக்கு. ஹேய், எதுக்காக அப்படி பண்ண? சொல்லு சாய். அப்படியா விஷயம்? அந்த பாம்பியை அவ உடைச்சிட்டான்னா இவகிட்ட இருந்து அடி வாங்காம இருக்கிறது தான் நமக்கு நல்லது. ரிலீஸ். அவ்வளோதான், நம்ம சிமுலேஷன் வேலை முடிஞ்சது. இன்னொரு தடவை அப்படி பண்ண. என்ன பிரச்சனை இப்போ? தெரியாத மாதிரி நடிக்காத. காம்ராட்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? என்ன பண்ற? காம்ராடுங்கிற வார்த்தைக்கு உனக்கு அர்த்தம் தெரியுமான்னு கேட்டேன், பதில் சொல்லு. தெரியும், அதுதான் நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். காம்ராடை இப்படிதான் எழுதுவாங்க.
நான் கேட்ட கேள்விக்கும் நீ எழுதுனதுக்கும் என்ன சம்பந்தம்? ஹே, பொறுமையா இரு நருட்டோ. ஒவ்வொரு வாட்டியும் நீ தோத்து போறதுக்கு மத்தவங்க மேல எதுக்காக பழிய போடுற நருட்டோ? இப்போ என்ன சொன்ன? இவ்வளவு வேகமா? என்ன தம்பி தானா? முதல்ல அந்த கேப்டனோட ட்ரிக்குக்கு நீ ஏமாறாம இருந்திருக்கணும். அவரே முயற்சி பண்ணிருந்தாலும் நான் ஒளிஞ்சிருக்க இடத்த கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அப்புறம் நீ குறுக்க வராம இருந்திருந்தா அவரை இன்னும் வேகமா சுலபமா பிடிச்சிருப்பேன்னு எனக்கு தோணுது. என்ன தைரியம் இருந்தா நீ என்ன பார்த்து அப்படி பேசுவ? என்னதான் நீ என் வேஷம் போட்டுட்டு அவரை தாக்க போனாலும் உன் ஜூட்சுவை நீ பயன்படுத்தினதால அது நீதான்னு கேப்டன் கண்டுபிடிச்சு அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாரு. உன்னோட அந்த தப்பால தான் நம்ம திட்டத்தை அவர் கண்டுபிடிச்சு சப்ஸ்டிடியூஷன் ஜூட்சுவை பயன்படுத்தி அவர் காட்டுக்குள்ள தப்பிச்சு ஓடி போயிட்டாரு. எல்லாம் சரிதான். அது சப்ஸ்டிடியூஷன் ஜூட்ஸ்னு உனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ எதுக்காக உன்னுடைய ஜூட்சுவை பயன்படுத்தின? பொறுமையை இழந்து மூளை கெட்டத்தனமா சண்டை போடுறவனுக்கு பேக்கப்பா இருக்கும் போது நானும் சண்டை போடுறது கஷ்டம் இல்ல. அதனால மிஷனுக்கு எது சரியா இருக்குமோ அதை சூஸ் பண்ணி நான் அதுக்கு ஏத்த மாதிரி சண்டை போட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? நான் சொல்ற விஷயத்த கவனமா கேட்டுக்கோ. நான் உன்னை ஒரு காம்ராடா ஏத்துக்க மாட்டேன். டீம் ககாஷில நீ மெம்பர் ஆக முடியாது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அதுக்கு வாய்ப்பே இல்ல. இப்படியே போச்சுன்னா நான் போட்டு வச்சிருந்த திட்டம் எல்லாம் பாலாயிடுமோன்னு பயமா இருக்கு. இந்த இடத்துல சாஸ்கே இருந்தா என்ன பண்ணிருப்பான்? எதிரிங்க கூட சண்டை போட்டுக்கிட்டே உனக்கு துணையா இருந்திருப்பான்னு நினைக்கிறியா நருட்டோ? ஏன்னா நீ தானே அவனை ஒரு காம்ராட்னு சொல்லிக்கிட்டு இருப்ப, அதான் கேக்குறேன். அச்சச்சோ, இது இதே மாதிரி போச்சுன்னா நருட்டோ தன்னோட பொறுமையை இழந்துருவானே. ஆனா தான் ஊரையும் தான் மக்களையும் ஏமாத்தி விட்டுட்டு போன ஒரு துரோகியை எப்படி காம்ராட்னு கூப்பிட முடியும் தெரியலையே. நருட்டோ, பொறுமையா இரு. என்னுடைய காம்ராட காப்பாத்துறதுக்காக நான் எதையும் செய்ய தயங்க மாட்டேன். சாஸ்கேவை காப்பாத்துறதுக்காக உன் கூட சேர்ந்து வேலை செய்வேன். நருட்டோ, எனக்கு ஒண்ணு புரியல. சாஸ்கே மேல எதுக்காக இவனுக்கு இவ்ளோ நம்பிக்கை? அது ஏன்னா சாஸ்கே ஒரு சாதாரண டீம்மேட் மட்டும் கிடையாது. அவனுக்கு ஒரு சகோதரன் மாதிரி. உனக்கும் ஒரு அண்ணன் இருக்கான்னு நீதான் சொன்னியே சாய். அப்போ உனக்கும் அவனோட ஃபீலிங் என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் தான் சொன்னல, எனக்கு புரியாத. என் டிராயிங்ஸ்க்கு டைட்டில் கொடுக்கறத பத்தி பேசிட்டு இருந்தோம், ஞாபகம் இருக்கா? உண்மை என்னன்னா நானே ஆசைப்பட்டாலும் என்னோட டிராயிங் எதுக்கும் என்னால ஒரு டைட்டில் கொடுக்க முடியாத. ஏன்னா எனக்கு எதுவுமே தோணாது. இது வரைக்கும் நான் எதுவுமே உணர்ந்ததில்ல. நான் தான் சொன்னல, எனக்கு எந்த விதமான உணர்ச்சியும் கிடையாது. இல்ல, நீ சொல்றது எனக்கு புரியல. உனக்கு யார் மேலேயும் எந்த எமோஷனும் வராதா? நானும் இதே தான் சொல்றேன். எனக்கு எந்த விதமான எமோஷன்ஸும் இல்ல. நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா உனக்கு ஒரு அண்ணன் இருக்கான்ல, அவனோட ஒப்பிட்டு பாரு. இவனோட ஃபீலிங்ஸ் அப்பவாச்சும் உனக்கு புரியும். ஓ, என்னோட அண்ணனா? விஷயம் என்னன்னா, என்னோட அண்ணன் எப்பவோ இறந்து போயிட்டான்.
அண்ணன் இறந்துட்டானா அப்போ உன்னோட உணர்ச்சி? நானும் இப்ப நருட்டோ மாதிரி தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கணும்ல. நீ என்ன சொல்ல வர சாய்? அது விஷயம் என்னன்னா, என்னோட அண்ணனோ தம்பியோ இறந்து போகும்போது எனக்கு எப்படி இருப்பாங்கன்னே தெரியாத. எப்படி இருப்பாங்கன்னு தெரியாதா? என்ன பேசுறான் இவன்? போதும், பேசிக்கிட்டே இருந்தா பத்தாது. எல்லாம் அவங்க பொருளை எடுத்துட்டு கிளம்புங்க. நேரம் போயிட்டே இருக்கு. சாய், சந்தோஷப்படு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ கேட்ட கேள்விக்கு உன்னை நான் அடிச்சே கொன்றிருப்பேன். உன்னை எச்சரிக்கிற, இன்னொரு தடவை சாஸ்கேவை பத்தி தப்பா பேசின உனக்கு அவ்வளவுதான். இந்த வாட்டி உன்னை மன்னிச்சு விட்டதுக்கு ஒரே காரணம் நருட்டோ சொன்ன காரணம் தான். எங்க சாஸ்கேவை காப்பாத்த உன்ன மாதிரி கேடு கெட்டவன் கூட டீமா இருக்கிறதுக்கும் நாங்க தயாரா வந்திருக்கோம். சாஸ்கேவை காப்பாத்த உதவுறங்கிறதுக்காக தான் உன்னை நாங்க எதுவும் செய்யாம விடுறோம். ஆனா எப்பவும் இதே மாதிரி இருக்காது. சரி சாக்குரா, உனக்கும் நருட்டோக்கும் நடுவுல என்ன இருக்கு? எனக்கு இது என்ன சொல்றதுனே தெரியல. சரி, நீ எப்பவும் எதுக்காக அவன் உணர்ச்சிக்கு முக்கியத்துவம் தர? இத பத்தி நான் புக்ல படிச்சிருக்கேன். இருந்தாலும் இது உண்மையிலேயே நடக்கும்போது என்னால இதை புரிஞ்சுக்கவே முடியல. கிளம்பலாம் வாங்க. எதுக்காக இன்னும் காத்துக்கிட்டு இருக்கோம்? நாளைக்கு மதியத்துக்குள்ள அங்க போய் சேரலனா நம்ம எல்லாருடைய முயற்சியும் வீணாயிடும். நாம பிரிட்ஜை நெருங்கிட்டோம். அதனால எல்லாரும் தயாரா இருங்க. எப்ப என்ன வேணா நடக்கலாம். How long are we gonna have to wait for the spy to get here? As long as it takes. Remember, the enemy is highly skilled and dangerous. Caution is the best policy. But if we're too cautious, we might give ourselves away, thus losing the opportunity of capturing him quickly and effectively. That's true. Shh, I think he's coming. About time! Hey, wait! Is that... No way! It can't be! He's the Akatsuki spy? Next time, the Tenchi Bridge!